ஆசையாக கிளியை வளர்த்தி பூனைக்கையில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டு புளிச்சக்கீரையோட நிலமை பார்த்தீங்களா. நாங்களும் புளிச்சக்கீரையை வளர்த்தி புழு கையில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அங்கே பாருங்கள், ஒரு இலை விடாமல் எல்லா இலையும் புழு தின்னு வச்சிருக்குது. ஆனால் அப்பா அப்போவே சொன்னார் 2 நாளைக்கு முன்னாடியே, நல்ல இலை தலை இருக்குது, இப்போவே புளிச்சக்கீரையை பறித்து கடைஞ்சிருங்கன்னு. நானே எங்கள் அம்மாவும் தான் இன்னும் காய் இருக்குது வீட்டில், அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு இதை பறிச்சுக்கலான்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டோம். இங்கே நல்ல மழை பெய்யுது. அதுக்கு தகுந்த மாதிரி 1 2 புழு நாள் தான் தெரிஞ்சது. அப்பா சொன்னார் புழு ஆரம்பிக்குது, புழு ஃபுல்லாக தின்ற போகுதுன்னு. புளிச்சக்கீரையில் எங்கே போய் புழு நிறையா வைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோங்க. கடைசியாக ஒரு நாள் நைட் தான், அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா செடியோட நிலமை கந்தரக்கோலமாக இருக்குது. அவ்வளோ புழு. எந்த இலையை பொறிக்கிறது எந்த இலையை வெறுறதுனே தெரில. மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ இலையை எப்படா வேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்காக 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு இலையாக திருப்பி போட்டு புழு இருக்கா என்னன்னு 2 டைம் டெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கடைஞ்சோங்க. இதெல்லாம் தேவையா? ஆனால் ஒரு டவுட்டு, புளிச்சக்கீரையில் புழு பிடிக்குமா என்ன?